வணக்கம், வாழ்க நலம். மா காமாக்கியாவுடைய பேரர் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்ரீ காமாக்கியா தேவியோடைய சுபமங்கல மகாயாகம்னு சொல்லுவாங்க. இந்த யாகம் தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உங்கள் எல்லாருக்கும் அனுக்கிரகம் ஐஸ்வர்யம் கிடைக்கிறதுக்காக இந்த பிரார்த்தனையை அப்படியே பண்ணிக்கோங்க. இந்த காமாக்கியா ஆலயம் எங்கே இருக்குன்னா, சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கம் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம காமாக்கியா ருத்ரபீடம் காமாக்கியா ஆலயம் இருக்குது. நான் உங்கள் அக்னிருத்ரன் சுவாமிகள், ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர். அற்புதமான இந்த யாகம், இந்த யாகத்துடைய பலாபலன்களாம் உங்களுக்கு கிடைக்கட்டும். நல்ல ஒரு வேண்டுதல் வைங்க. நம்மளுடைய கடன்கள்லாம் தீரணும், பணவரவு அதிகரிக்கணும், இழந்த பொருட்கள்லாம் மீட்டணும், வீட்டில் சுபமங்கல காரியங்கள்லாம் நடக்கணும், அனுக்கிரகமும் ஐஸ்வர்யமும் பெருகணும், நோய் நொடி இல்லாத ஒரு அற்புதமான வாழ்க்கை வேணும், கஷ்டங்கள் கவலைகள் இல்லாத ஒரு நல்ல நிலை, ஒரு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், நிதி நிலைமைகள்லாம் ரொம்ப நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு சுபமாக இருக்கணும். இப்படி நீங்கள் பல விதங்களை நீங்கள் ஒரு வேண்டுதலாக வைங்க. காமாக்கியா தேவியுடைய பேரருளால் உங்கள் எல்லாருக்கும் சகல காரியமும் நடக்கட்டும். இந்த யாகத்துடைய அனைத்து பலன்களும் உங்களுக்கு கிடைக்கணும். சர்வ காரியமும் நிவர்த்தி அடையணும். இந்த மாதிரி பலவிதமான பூஜைகள் நம்ம கோயிலில் இங்கே காமாக்கியா ருத்ரபீடத்தில் நடக்கும். அருள்வாக்கும் உண்டு. உங்களுக்கு நேரம் கிடைக்கிறச்சே இங்கே வாங்க. இந்த மாதிரி யாகங்களையோ அல்லது பூஜைகளையோ அம்மனுடைய தரிசனமோ நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, உங்களுடைய காரியங்கள் ஏதாவது நடக்காமல் இருக்குது, இந்த காரியம் எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே தரிசனம் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு நினைச்ச காரியங்களும் நடக்கும். உங்கள் எல்லாருக்கும் சகல அனுக்கிரகம் ஐஸ்வர்யமும் பெருகட்டும், சகல செல்வங்களும் பெருகட்டும், குடும்பத்தில் ஒற்றுமை சுபிட்சம் பெருகட்டும், எல்லா காரியங்களும் நிவர்த்தி அடையணும். நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.